அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேர் இந்த பாலியோ டயட் அப்படிங்கிறத நான் ஃபாலோ பண்ணுறேன் டாக்டர், இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ பாலியோ டயட்டோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதனால் வரக்கூடிய பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாலியோ டயட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10,000 வருடத்துக்கு முன்பு நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் வெறும் நெருப்பு மட்டும்தான் இருந்தது, வெறும் பச்சை காய்கறிகள், விலங்கின மாமிசங்கள் கிடச்சது, அதை அப்படியே சாப்பிட்றது, சுட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம பாலியோலித்திக் எரா அப்படின்னு சொல்கிறோம். அந்த காலகட்டத்தில் சாப்பிட்ட அந்த உணவுக்கு பேர் பாலியோ டயட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூஸ்வலாக இதில் சேரக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, சாதாரணமாக எல்லா காய்கறிகள் சேரும், பழங்கள் சேரும், எண்ணெய் வித்துக்கள் சேரும், மீன் வகைகள் சேரும், முட்டை வகைகள் சேரும். அதே சமயம் புல் மட்டுமே சாப்பிடக்கூடிய விலங்கினங்களுடைய மாமிசங்கள் இதில் சேரும். சேராதது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாலியோ டயட்டில் சேர்க்காததுன்னு எடுத்துக்கிட்டோன்னா, சர்க்கரை சார்ந்த விஷயம், உப்பு சார்ந்த விஷயம், எண்ணெய் வகைகள் சேராது. அதே மாதிரி பால் சார்ந்த பொருட்கள் சேராது. அரிசி உணவுகள் சேராது. சிறுதானிய உணவுகளோ தானிய உணவுகளோ இதில் சேராது. இது எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சுண்டல், பருப்பு, அந்த வகைகள்லாம் இதில் சேராது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாலியோவில் சேராத விஷயங்களாக சொல்லப்படுது. இப்போ பாலியோ டயட் எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று உங்களுடைய உடல் எடை நல்லா குறையும். ரெண்டாவது விஷயம், நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். இரத்த கொழுப்பினுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். இருதயத்தினுடைய ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும். உடல்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ், அங்கங்கே வீக்கங்கள் வருது, ஜாயின்ஸ்ல வீக்கம் வருது, தைராய்டில் வீக்கம் வருது, லிவர்ல வீக்கம் வருது, கருப்பையில் வீக்கம் வருது, இந்த மாதிரி வீக்கத்தை எல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இந்த பாலியோ டயட் இருக்கிறதா சொல்லப்படுது. அப்போ பாலியோ டயட்னா என்னன்னா, நல்ல புரதம் சார்ந்த விஷயங்களையும் நார்ச்சத்துள்ள உணவுகளையும் நிறைய சேர்த்திட்டு, சர்க்கரை சார்ந்த உணவுகள், மாவு பொருளை அறவே நிறுத்திட்டு, அதே சமயம் பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேரு தான் பாலியோ டயட் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி நிறைய புரதங்கள் எடுக்கும் பொழுது என்ன மாதிரியான விளைவுகள் நம்ம உடம்புல ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய புரதம் எடுத்துக்கும் பொழுது நமக்கு கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. அப்போ ரெக்கரண்டா ஒன்று வயிற்றுப்போக்கோ இல்லது தொடர்ச்சியான மலச்சிக்கலோ இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ டயரியா ஆர் கான்ஸ்டிபேஷன், இந்த ரெண்டுமே பாலியோ டயட் நம்ம எடுக்கும் பொழுது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, கட் பாக்டீரியாஸ் அதனோட தன்மை நிறைய புரோட்டீன் நம்ம எடுத்துக்கும் பொழுது அந்த கட் பாக்டீரியாஸோடைய சமநிலை மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ குட் பாக்டீரியாஸோட அளவு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கட் மைக்ரோபேட்டா அப்படிங்கிற அளவு மாறிடும். அதனால சிறுநீரகத்திலேயோ இல்லது கல்லீரல்லையோ பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்போ நிறைய ரெட் மீட் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, ஏன்னா பாலியோ டயட்னாலே நிறைய விலங்கினத்தினுடைய மாமிசம் சாப்பிட்றது தான். அப்போ நம்ம நிறைய ரெட் மீட் எடுத்துக்கும் பொழுது அதுவே நம்ம இருதயத்தினுடைய ஆரோக்கியமும் சரி, நம்ம ரத்த நாளங்கள்ல கொழுப்பு அடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுறதுனால அதிகமாக நம்ம ரெட் மீட் எடுக்கிறது பாலியோ டயட்ல ஒரு பக்க விளைவாக சொல்லப்படுது. அதே மாதிரி வைட்டமின் டி சத்து குறைபாடு ஏற்படுறதாகவும் பார்க்கப்படுது. ஒரு ஆராய்ச்சியில் ரெகுலராக பாலியோ டயட் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க கிட்ட வைட்டமின் டி குறைபாடும் இருக்கு. அதிகப்படியான சோர்வும் அவங்க கிட்ட இருக்கு. ஏன்னா கார்போஹைட்ரேட்டே டைரக்டாக அவங்க எடுக்காததுனால ஒரு டயர்ட்னஸ், சோர்வும் அவங்க கிட்ட இருக்கிறதாக சொல்லப்படுது. அப்போ பாலியோ டயட் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான், ஆனால் அதை எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். அப்போது நீங்கள் பாலியோ டயட் அப்படின்னு கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் 60% பாலியோவும்
40% நான் பேலியோ டயட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு பேலன்ஸ்டான டயட்டாக இருக்கும். நீங்கள் வந்து நல்ல ஹார்டாக ஒர்க் பண்ணுறீங்க, வயலில் இறங்கி வேலை பார்க்குறீங்க, இல்லை மம்முட்டி எடுத்து வேலை பார்க்குறீங்க, ரொம்ப ஹெவியான வெயிட் லிஃப்டராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பேலியோ டயட் வில் ஹெல்ப். சாதாரணமாக ஒயிட் காலர் ஜாப் பார்க்குறவங்க பேலியோ டயட்டை ஒரு லிமிட்டேஷனோட தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ 60% பேலியோ, 40% நான் பேலியோ டயட்டில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு காலகட்டத்தில் நம்மளுக்கு அதனால் முழுமையான பயன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் டிசைட் பண்ண வேண்டியது நீங்கள் தான். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.